இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில், குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வில் களைகள் நிரம்பி காணப்படுகின்றன. இந்த களைகளை அகற்றுவது எத்தகையது என்று ஆய்ந்து பார்த்தோம் என்றால் ஒரு அழகான பதில் கிடைக்கும். ஆவிக்குரிய வாழ்வு வாழும் பொழுது களைகளை அகற்றுவதற்கான வழியும் அருளையும் கடவுளுடைய துணையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திற்குரிய வாழ்வு வாழும் பொழுது நாமே கடவுளுடைய உடனிருப்பை எதிர்த்தும் நாமே களைகளை நம் வாழ்க்கையில் வளரவிட்டு கிறிஸ்துவுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எதிரான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி என்றால் களைகளை அகற்ற வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வது. விதைப்பவர் ஆண்டவர், இவ்வுலகம்தான் வயல், விதைகள் கடவுளுடைய பிள்ளைகள், களைகள் சாத்தானுடைய பிள்ளைகள். ரொம்ப அழகாக இயேசுவே விளக்கம் கூறிய பிறகு நற்செய்திக்கு நாம் விளக்கம் கூற தேவையில்லை. ஆனாலும் கடவுளுடைய பிள்ளைகள் எத்தகையவர்கள், சாத்தானின் பிள்ளையர் எத்தகையவர்கள் என்பதை நாம் ஆய்ந்து தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் முன்னுரையிலே சொன்னேன், இரண்டு விதமான வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று கடவுளுடைய பிள்ளைகளாக ஆவிக்குரிய வாழ்வு, அல்லது சாத்தானின் பிள்ளைகளாக உலகம் சார்ந்த ஒரு வாழ்வு. ஃபாதர், நாங்க இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கோமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க இல்லையா? அப்படி ஒரு வாழ்வு கிடையாது. ஏனென்றால் இறை வார்த்தையின்படி உங்களுடைய பதில் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்கட்டும். இதை தவிர்த்து எதுவுமே சாத்தானிடமிருந்து வருகிறது. கொஞ்சம் அழுத்தமா சொல்லுவோம். தீயோன்னா நமக்கு உரைக்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். இது ரெண்டும் இல்லைன்னா இது யார்கிட்ட இருந்து வருது? சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆவிக்குரிய வாழ்வு அல்லது சாத்தானுக்குரிய வாழ்வு. நிக்கோதேமு அப்படின்னு ஒருத்தர் இயேசு கிட்ட போறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தா மறைநூல் அறிஞர், பரிசேயர்களுடைய கூட்டமைப்பினுடைய முக்கியமான ஒரு உறுப்பினர். சானட்ரின்னு சொல்லுவாங்க அந்த குழு, அதுதான் உயர்மட்ட குழு பரிசேயர்களிலேயே. அந்த உயர்மட்ட குழுவினுடைய ஒரு உறுப்பினர், மறைநூலை ஆய்ந்து அறிந்தவர் நிக்கோதேமு. ஆனால் அவருக்கு இயேசு மீது நம்பிக்கை இருந்தபடியினால் அதே வேளையில் தன்னுடைய ஸ்டேட்டஸ் எந்த விதத்திலும் குறைந்து விடாதபடி பார்த்து கொண்டார். இரவு நேரத்தில் இயேசுவை சந்திக்க செல்கிறார். இயேசு கிட்ட வந்து கேட்கிறார், நான் விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப எளிமையான கேள்வி. இயேசு ஒரு குதர்க்கமான பதில் கூறுகிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்தால் ஒழிய விண்ணகத்திற்குள் செல்ல முடியாது. இது நிக்கோதேமுக்கு மட்டும் சொன்ன பதிலா, நமக்கும் சொன்ன பதிலா? வாய் வராது என்னங்க, நமக்கும் சேர்த்து சொன்ன பதில் இல்லையா? இது வெறுமனே நிக்கோதேமுக்கு சொன்ன பதில் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் சொல்றார். விண்ணகம் போணுமா, நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறக்க வேண்டும். வாட் இஸ் பீயிங் born again? மறுபடியும் பிறத்தல்னா என்ன? நிக்கோதேமுவே அந்த கேள்வி கேட்கிறார். பெரிய அறிவாளி, ஆனாலும் இயேசு சொன்ன பதில் அவருக்கு புரியல. இயேசு நிச்சயமா நிக்கோதேமுவோட ஒரு சின்ன பையனா தான் இருந்திருப்பாரு. அவர் வயதில் முதிர்ந்தவராக இருந்திருப்பார்.
இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் இந்த வயசுல என் தாயின் வயிற்றுக்குள் சென்று மறுபடியும் திரும்ப முடியுமா? இது வெறும் நகைச்சுவையான ஒரு கேள்வி மட்டும் இல்ல, நம்ம ஊர் மொழியில சொல்லணும்னா கொஞ்சம் நக்கலான கேள்வி. கரெக்டா? ரொம்ப அழகா கேட்கிறார், நான் எப்படி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடியும் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பதான் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, மறுபடியும் பிறத்தல்னா என்ன அப்படின்னு சொல்றார். ஆவியினாலும் தண்ணீரினாலும் ஒருவர் பிறந்தால் ஒழிய அவர் விண்ணகம் செல்ல முடியாது. ஆவியிலும் தண்ணீரிலும் பிறக்க வேண்டுமா? மறுபடியும் கேட்கிறார். ஒருவர் மறுபடியும் பிறந்திருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்ப இயேசு சொல்றாரு, காற்று ஒரு திசையிலிருந்து வரும் பொழுது அதை நீங்கள் உணர்கிறீர்கள், அதனுடைய ஓசையை கேட்கிறீர்கள் இல்லையா? யோவான் 3வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து அவர்களுடைய அந்த கான்வர்சேஷன், உரையாடல் போகும். அவர் சொல்லுவார், காத்து ஒரு திசையிலிருந்து வரும்பொழுது அதை நீங்க உணர்றீங்க, காத்து வருதுன்னு தெரியுது, அதனுடைய ஓசையும் உங்களுக்கு கேட்கிறது. அதுக்கப்புறம் சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை நிறைய பேரு தவறாக புரிவது மட்டுமல்ல, நம்ம மக்களையும் குழப்புறாங்க. அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்வு என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் வேண்டும். இயேசு சொல்றாரு, காற்று எந்த திசையிலிருந்து வருகிறது என்றோ எந்த திசையில் செல்கிறது என்றோ யாருக்கும் தெரியாது. அதுபோலவே ஆவியினால் பிறப்பவர்களும் இருப்பார்கள். எல்லாரும் ஒரு வாட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். சத்தம் பத்தல, கை உயர்த்திட்டீங்க சத்தமா. நான் ஏன் சொல்ல சொன்னேன்னு சொல்றேன். ஹல்லேலூயானா பிரைஸ் தி லார்ட் இல்லையா? ஆண்டவருக்கு புகழ். நம்ம தான் சொல்றோம். இதை சும்மா அனாவசியமாகவும் பயன்படுத்தக்கூடாது, அதே நேரத்தில் பயன்படுத்தாமையும் இருக்கக்கூடாது. சரி, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, ஆவியினால் பிறப்பவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு காட்டிக்க மாட்டாங்க. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? எங்கிருந்து வருதுன்னு காத்து வருது நமக்கு தெரியாது, எங்கு போதுன்னு நமக்கு தெரியாது, அதை உணரதான் முடியும், ஆனா அதை பார்க்கவோ எதுவுமே இருக்காது. இது ஆவியினால் பிறப்பவர்களுக்கு பொருந்தும். அதாவது அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு இது பொருந்தும். கரெக்டா? யாருக்கு பொருந்தும்? அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன்னு ஆக்சுவலா ஒருத்தர் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா இந்த வசனத்துக்கு விரோதமாயிடுவாங்க. ஏன்னா அபிஷேகம் பெற்றவர்கள் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு வெளியில சொல்ல தேவையில்லை, சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, என்னிடம் தூய ஆவி இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவர்களை நம்பாதே. எப்படி? என்கிட்ட தூய ஆவி இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லிப்பாங்க, அவங்களே சொல்லிப்பாங்க. எப்படி ஃபாதர் சொல்லிக்கிறாங்கன்னா பாப்பீங்க நீங்களே. இந்த அந்நிய பாஷைன்னு ஒன்று இருக்குது, வச்சிருப்பாங்க அவங்க கையில இல்லையா? அப்புறம் அவங்க கையில அப்படி கை வச்சா ஃபாதர் அப்படியே பேயெல்லாம் ஓடும். ஃபாதர் நான் கை வச்சா, நீ கை வச்சா ஓடாது. நீங்க செய்யற ஜபம் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தா பேய் ஓடும் இல்லையா? கடவுளுடைய வல்லமை ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். தனி மனுஷன் எனக்கு பேய் ஓட்டுற வல்லமை இல்லை. எனக்கு பேய் ஓட்டுவதற்கான வல்லமையை என் ஜெபம் கடவுளால் ஏற்கப்பட்டால் கொடுக்கப்படுகிறது. சீடர்கள் பேயெல்லாம் ஓட்டினாங்கல்ல, ஒரு பேயை ஓட்ட முடியல. கரெக்டா? வந்து நிக்கிறாங்க யார்கிட்ட? இயேசு கிட்ட வைக்க நிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிப்பாங்க. மிஸ் மிஸ் என்னால் இது மட்டும் பண்ண முடியல மிஸ், இந்த மேக்ஸ் மட்டும் எனக்கு தெரியல மிஸ், மற்ற எல்லா மேக்ஸும் ஈஸியாக போட்ட மிஸ். அப்படி வந்து குழந்தைங்க நிற்கும். அதே மாதிரி யார் நிற்கிறா? சீடர்கள் வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் எல்லா பேயும் ஓட்டின ஆண்டவரே, இந்த ஒரு பேயை மட்டும் ஓட்ட முடியல. அப்ப இயேசு என்ன சொன்னார் அவங்களுக்கு? போங்கடா, போய் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. போங்க. ஹோம்ஒர்க்னா என்ன? போய் உபவாசம் இருந்து
ஜெபியுங்கள். உங்க ஜெபம் போதல. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. உங்க ஜெபம் பத்தல இல்லையா? என்னுடைய ஜெபம் ஏற்கப்பட்டால் தான் பேய் ஓடும். என் ஜெபம் ஏற்கப்படாமல் பேய் ஓடாது. யாராவது ஒருத்தர் நான் கை வைப்பதால் பேய் ஓடுகிறதுன்னு சொன்னார்னா அது ஏமாத்து வேலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தாழ்ச்சியா இருக்கணும். நான் கை வைக்கிறதுனால ஓடாது. நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால அந்த பேய் ஓடும். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்நிய பாஷை பேசி சிலர் தங்களிடம் ஆவி இருப்பதாக சொல்வார்கள். அதற்கான அவசியம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் அழகா போட்டிருக்கு. அப்படியெல்லாம் வெளியில காட்டிக்கொள்ள தேவையில்லை. எங்க போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னு சொல்றேன், கவனிங்க. அந்நிய பாஷை, பரவச பேச்சு, அது பரிசுத்த ஆவியின் கொடைதான். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா பைபிள்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? அந்த கொடை, அந்த அந்நிய பாஷையை நீ சபையில் பேசாதே. எங்க போட்டிருக்கு? சபையில் பேசாதே. நம்மால் எங்க பேசுறாங்க? நம்ம ஆளுங்க எங்கம்மா பேசுறாங்க? ஆனா வாயை திறந்து சொல்லி சபையில தான் பேசுறாங்க. பவுல் என்ன சொல்றாரு? எங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாரு? சபையில பேசாதேன்னு சொல்றாரு. ஒண்ணு பவுல் தப்பா இருக்கணும், இல்ல பேசுறவங்க சரி. பவுல் அந்த காலத்துல அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டார். எப்பா, அந்நிய பாஷை பேசுறதை விட மேலான கொடை ஒன்று இருக்கு. அது என்ன கொடை தெரியுமா? இறை வார்த்தையை சொல்லுகிற கொடை. ஏன்னா இறை வார்த்தை என்பது என்னுடையதல்ல, அருள்மணி ஃபாதருடைய வார்த்தை கிடையாது. அது கடவுளுடைய வார்த்தை. எந்த விதத்திலுமே என்னுடைய வல்லமையால், என்னுடைய ஞானத்தால் போதிக்கப்படுவது இறை வார்த்தை அல்ல. முழுக்க முழுக்க கடவுளுடைய வல்லமையால் கடவுளுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தங்களையே வளர்த்துக் கொள்கிறார்கள், இறை வார்த்தை பேசுகிறவர்கள் திருச்சபையை வளர்க்கிறார்கள். எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? போய் படிங்க 1 கொரிந்தியர் 14. யாராவது ஷபலபா ஷகலக்க பேபி எல்லாம் சொன்னாங்கன்னா உடனே ஐயோ அவருக்கு பச்சைத்தாய் வந்துச்சு அப்படின்னு ஓடாத இல்லையா? தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிற எவரிடமும் பரிசுத்த ஆவி இல்ல. ரொம்ப தெளிவா சொல்லுது பைபிள். தன்னிடம் ஆவியானவர் இருக்கிறான்னு ஏன் காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கிறோம்? நான் ரொம்ப புனிதருங்க, நான் ரொம்ப புனிதர், ஏன்னா என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறான்னு நீ வெளியில சொல்லவே தேவையில்லை. ஒரு அன்பான கணவர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடிக்கடி சொல்லணுமா வீட்டில், நான் ரொம்ப அன்பான ஒரு கணவன், நான் ரொம்ப அன்பான ஒரு மனைவி. டெய்லி ஒரு 20 வாட்டி சொல்லி பாருங்களேன். சும்மா டெய்லி சொல்லுங்க, நான் ரொம்ப அன்பான கணவர். நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க அன்பா இருக்கிறீங்களா அப்படின்னு எதுல தெரியும்? உங்க செயல்ல தெரியும். உங்க பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆகுது, பார்த்து ரொம்ப ரசிச்சேன். ஒரு 2 வயசு பெண் குழந்தை நினைக்கிறேன். அவங்க அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, அம்மா அந்த பாப்பா கிட்ட கேட்குறாங்க, ஒரு பெரிய ரூமுக்குள்ள ஒரு புலி இருக்குது, அதுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் மாட்டிக்கிட்டோம், நீ யாரை காப்பாத்துவ? அந்த குழந்தை சொல்லிச்சு, புலியை காப்பாத்துவேன். குழந்தை என்ன அக்கிரமப்பட்டிருக்குது பாருங்க, படாத பாடு பட்டிருக்கு அந்த அப்பா அம்மா கிட்ட இல்லையா? அம்மாவும் அப்பாவும் புலிகிட்ட மாட்டிக்கிட்டோம், நீ யாரை காப்பாத்துவன்னு கேட்டா டக்குன்னு பதில் சொல்லுது, புலியை காப்பாத்து இல்லையா? அன்பாக இருக்கணும் அப்படின்னா அது தெரியும் வெளியில இல்லையா? ஒரு கணவன் அன்பா இருக்கிறான்னு மனைவி ஆட்டோமேட்டிக்கா உணர்வாங்க, புரிஞ்சுப்பாங்க. அதை சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதுபோலத்தான் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? விளக்கு தண்டின் மீது வைத்த ஒளியை போல் இருப்பார்கள். அவர்கள் யாரும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவே வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இல்லையா?
அப்புறம் பவுல் சொல்றாருப்பா, நான் உங்களை விட ரொம்ப நல்லா பேசுவேன் அந்நிய பாஷை. அதே அதிகாரத்தில் இருக்கு, அதே அதிகாரத்தில் இருக்கு. எனக்கு தெரியாம வந்துருச்சு, நான் அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்ன தூண்டி வர வச்சிட்டாரு அப்படின்னு ரீல் விடாத. நான் சொல்லல, பவுலே சொல்றாரு. அப்படியெல்லாம் பொய் சொல்லாத. ஆவியானவர் உன்னை பித்து பிடித்தவன் போல் ஆக்க மாட்டார். ஆவியானவர் உன்னை பித்து பிடித்தவன் போல், அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாம வந்துருச்சுன்னு சில பேர் சொல்றான் தெரியுமா? அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துருச்சு, தெரியாம வந்துருச்சு, நான் பண்ணல, ஆவியானவர் தூண்டி விட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு எப்ப பதில் சொல்லிட்டார் பவுல்? அப்பவே சொல்லிட்டார் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல, இந்த ரீல் இங்க கிட்ட விடாத. ஆவியானவர் உன்னை பித்து பிடித்தவன் போல் ஆக்க மாட்டார், அவர் உன்னை அறிவு தெளிவோடு ஜெபிக்க தூண்டுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, முன்னல்ல சத்தமா சொல்லுங்க. பெஞ்ச் மேல ஏறி நிக்க வைக்க போறோம் அடுத்த வாட்டி, சந்தோஷமா. உன்னை மட்டும் ஆவியானவர் எப்படி ஜெபிக்க வைப்பாரா? நம்மள அறிவு தெளிவோடு ஜெபிக்க வைப்பார். அப்ப தெரியாம வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? சொல்லுங்க, ஏமாத்துறாங்க, நடிக்கிறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் உன்னை விட பிரமாதமா பரவச பேச்சு பேசுவேன், உன்னை விட நான் சூப்பரா அந்நிய பாஷை பேசுவேன். நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு புரியாத 4000 வார்த்தைகளை பேசுவதை விட உங்களுக்கு புரிகிற 4 அல்லது 5 வார்த்தைகளை பேசவே நான் பெரிதும் விரும்புகிறேன். அதனாலதான் சொல்றேன், அந்நிய பாஷை ஒரு கொடைதான், அதை நீ பூட்டிய அறைக்குள் பயன்படுத்திக்கொள். புரியுதுங்களா? அப்ப சில பேர் என்ன பண்ணிருக்கான், அடம் பிடிச்சிருக்கான். நோ, நான் சபையில தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு சிலர் அடம் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு பவுல் என்ன பண்றாருன்னா சில ரூல்ஸ் கொடுக்கிறார். ஓகே, பேசி தொலைங்க. ஒருத்தன் பேசு. எத்தனை பேர் பேசலாமா? ஒரே ஒரு ஆள் பேசு. சரி, 2 பேர் வந்துட்டோம், 2 பேர்கிட்டயும் ஆவியானவர் பேசுறார். சரி, 2 பேர் பேசு. ஆனா ஒரே நேரத்தில் பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. எங்கேயாவது நீங்க போற கூட்டத்தில் ஒரே நேரத்தில் ஒரு 5-6 பேர் பேசுறான்னா கண்டுபிடிச்சுக்கோ. ரூல் ஏற்கனவே பைபிள்ல கொடுத்துட்டாங்க. இதுதான் மெஷர்மெண்ட். ஒரே நேரத்தில் பேசக்கூடாது. ஒருவர் பேசிய பிறகு இன்னொருவர் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. ஒருத்தர் பேசினார்ல, அவர் பேசின உடனே, எப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்கலக்கா பேபி நீயே, அதுக்கு மீனிங் சொல்லு. நீங்க கேட்கணும், அதுக்கு அர்த்தத்தை சொல்லு. ஒருவேளை அவருக்கு அர்த்தம் கொடுக்கிற வரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரே ஒரு வரம் கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷை வரம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அதை விளக்குவதற்கான வரம் அவருக்கு கொடுக்கல. அதை விளக்குவதற்கான வரத்தை இன்னொருத்தர் கொடுப்பார் ஆவியானவர். ஒருவேளை அவர் வரல, அன்னைக்கு திருச்சபைக்கு அன்னைக்கு ஜெபிக்க அவர் வரல. அப்ப என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அமைதி காக்க வேண்டும். விளக்க தெரியலைனாலும், விளக்கிறதுக்கு ஆள் வரலைனாலும் அந்நிய பாஷை பேசுறவங்க என்ன பண்ணணுமா? நல்லா சொல்லுங்க பாப்போம். நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா வாய மூடிட்டு இருக்கணும். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பைபிள்ல. ஏன் இதை படிச்சு தொலையல? ஏன் இதை படிக்கல? அப்போ ஒரு சிலர் பவுலடிகளாரை விட அறிவாளிகளாக இந்த உலகத்தில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் பிரியமானவர்களே. அப்ப ஆவியானவருடைய அந்த அபிஷேக வாழ்வு எத்தகையது? ஃபாதர், அந்த ஆவிக்குரிய வாழ்வு நான் வாழணும்னா எப்படி ஃபாதர் வாழணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்வு என்றாலே சாத்தானை எதிர்த்த வாழ்வு. யாக்கோபு 4:7, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. சூப்பரா சொல்லி கொடுக்கிறார் யாக்கோபு. என்ன சொல்றாரு? இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வரி, சாத்தான் உங்களை விட்டு
ஓடி போவான். பாருங்க என்ன அழகான வார்த்தை பாருங்க. பயந்து ஓடுவானா. யாரு? சாத்தானே பயந்து ஓடுவானா. நம்ம மூஞ்ச பார்த்து பயந்து ஓடல. நம்ம எதனால ஓடுறாம? இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதற்காக ஓடுகிறான். அப்ப சாத்தானை எதிர்க்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்வு. ஆமென், ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. சரி ஃபாதர், இன்னைக்கு அழகா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா? கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே யார் தோன்றுவா? களைகள் தோன்றுமா. வேற எங்கேயோ தோன்றாது களைகள். பக்கத்து நாட்டுல இல்ல, பக்கத்து ஊர்ல இல்ல. கடவுளுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ களைகள் எங்க தோன்றும்? சொல்லுங்க. அவர்கள் மத்தியில் தோன்றும். களைகளும் நெற்பயிரும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. ரெண்டும் கிறிஸ்டின் மாதிரியே இருக்கும் மூஞ்சி இல்ல? எல்லாம் அப்படி பார்க்கறாங்க. வெரி குட். பார்க்கிறதுக்கு எல்லாம் கிறிஸ்டின் மாதிரியே இருக்கும். இதுல எது களை எது கோதுமை பயிர்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு தெரியாது. நம்ம மனுஷங்க. ஆனா நம்ம கேர்ஃபுல்லா வாழ முடியும், கவனமாக வாழ முடியும், களையாக மாறாமல் வாழ முடியும். ஒன்று, ஆண்டவர் களைகளுக்கும் நேரம் கொடுக்கிறார். யாருக்கு நேரம் கொடுக்கிறாரு? நீங்க பார்த்திருக்கீங்களா? முன்னாடி வாசகத்தில் ஆண்டவரே நாங்க போய் களையை பிச்சிருட்டுமா? வானதூதர்கள் கேட்கிறாங்க. ரெண்டு சேர்ந்து வளரட்டும், கடைசியில் பிரித்தெடுக்கலாம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவர்கள் களைகளாக மாறிவிடவும் கூடாது, களைகளாக இருப்பவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இது சூப்பருங்க. இது அருமையான ஒரு ஓமைங்க. நிறைய பேர் அதை ஆழமா போய் பார்க்க மாட்டோம் இல்லையா? நல்லவர்களும் களையா மாறிடக்கூடாது இல்லையா? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். சில சமயம் களைகளோடு சேர்ந்து சேர்ந்து நம்ம புத்தியும் மாறிடும். அதனாலதான் பார்த்து சேரு. உன் சேர்க்க ரொம்ப முக்கியம். சொல்லியிருக்காங்களா சின்ன வயசுல? சேர்க்க ரொம்ப முக்கியம். குடிகாரனோடையே சுத்துற. நான் கோகோ கோலா மட்டும்தான் குடிப்பேன் சொல்லக்கூடாது. ஒரு நாள் குடிக்க வச்சிருவாங்க இல்லையம்மா? அதனாலதான் பார்த்து சேரு. சேர்க்க ரொம்ப முக்கியம். சில நேரம் நல்லவர்களோடு சேர்ந்த தீயவர்கள் கூட நல்லவர்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்றேன் பிரியமானவர்களே. 3 காரியங்கள். ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதற்கென்று 3 தடைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதற்கு 3 தடைகள் இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். முதல் தடை, திருத்துதர் பணி 7வது அதிகாரம் 51வது வசனம். திருத்துதர் பணி 7:51. நான் ஆவிக்குரிய வாழ்வு வாழணும்னு நினைக்கிறேன் ஃபாதர், ஆனா என்னால முடியலையே. ஏன் அப்படின்னா இதுதான் முதல் தடை. அந்த தடையில என்ன போட்டிருக்கு படிக்கிறேன் கேளுங்க. திமிர் பிடித்தவர்களே. அருள்மணி ஃபாதருடைய வார்த்தை இல்ல, திருத்துதர் பணியில் எழுதி இருக்குது. எப்படி போட்டிருக்கு? திமிர் பிடித்தவர்களே. நம்ம எல்லாரையும் சேர்த்தான் சொல்லுது. இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் இறை வார்த்தையை ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்கள் மூதாதையர்களைப் போலவே நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். யாரு தூய ஆவியானவரை எதிர்க்கிறவங்க? Who is against Holy Spirit? யாரெல்லாம் ஆவியானவருக்கு எதிரானவங்கன்னா, முதல் அழகா போட்டிருக்கு, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவி. பைபிள் வசனம்லாம் சொன்னா நான் கேட்க மாட்டேன். பைபிள் வசனம்லாம் சொன்னா நான் கேட்க மாட்டேன். ரஜினி பேசினா கேட்பேன் இல்லையா? நடிகர்கள் பேசினா நான் கேட்பேன். ஆனா பைபிள் வசனம் சொன்னா நான் கேட்க மாட்டேன். ரொம்ப தெளிவா இருப்போம் சில பேர் இல்லையா? நம்ம பசங்க அப்படிதான். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா எதுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க? பைபிள் வசனம் சொன்னா என்னையா போர் அடிக்கிற பயா, ஒரே பைபிள் வசனம் பைபிள் வசனம் இல்லையா? அதுல என்னங்க இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபாதர் அதையே திருப்பி திருப்பி சொல்றாரு, பைபிள் வசனம் ஒண்ணுமே இல்லை. அந்த படத்துல பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் சாங் வருது, எவ்வளவு ஜாலியெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. வேஸ்ட் இல்லம்மா? ஆமா தானே? சில பேர் அப்படிதான் தோணும். நல்லா கவனிங்க. இறை வார்த்தையை கேட்க மறுக்கிறாங்க இன்னைக்கு நிறைய உலகம்.
இன்னைக்கு உலகத்தில் இருக்க, அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் இன்னைக்கு இறை வார்த்தையை கேட்பதிலே நிறைய கவனம் செலுத்துவது கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வருது இல்லையா? முன்னாடிலாம் அந்த ஆர்வம் இல்லை, இப்பதான் அந்த ஆர்வம் வளர்ந்துகிட்டு இருக்கு. சந்தோஷம். அப்ப இறை வார்த்தையை கேட்க மறுக்கிறவர்கள். அடுத்தது பாருங்க, இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்க மறுக்கிறவர்கள். இவர்கள் யாரு? தூய ஆவியாரை எதிர்க்கிறவர்கள். எதிர்க்க முடியுமா தூய ஆவியானவரை? நீங்களும் நானும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது? தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம். அதுல முதல் தடைய ஆண்டவர் சொல்றாரு, இறை வசனத்தை வாசிக்காமல், இறை வசனத்தை ஜெபிக்காமல். இங்க எத்தனை பேரு டெய்லியும் பைபிள் வாசிப்பீங்க? நான் தவறாம பைபிள் வாசிப்ப ஃபாதர், கை தூக்கம் பாப்போம். நான் திரும்பிக்கிறேன், நான் பார்க்கல, அவர் பாப்பாரு இல்லையா? நமக்கு சாப்பிடுறதுக்கு டைம் இருக்கு. என்னங்க, அதுவும் எத்தனை வேலை? 3 வேலை. இந்த கை தூக்காதவங்க இன்னைக்கு போய் மூஞ்சி கண்ணாடியில் போய் நின்று பாருங்க. ஓ, இந்த மூஞ்சி தான் 3 வேலை தின்னுது. தயவு செய்து போய் கண்ணாடியில் பாருங்க. இன்னைக்கு நான் சொன்னபோது போய் பார்க்கணும். 3 வேலை தின்றதுக்கு டைம் இருக்கு. சில பேருக்கு நடுவில் டீ பிரேக்கு கூட டைம் இருக்கு இல்லம்மா? லஞ்சு நடுவில் வர்றதுக்கு பேர் புருஞ்சுன்றானுங்க. லஞ்சு புருஞ்சு எல்லாம் தின்றோம், அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. ஆனா எதுக்கு டைம் இல்லையா இவருக்கு? ஒரு பெரிய, நம்ம சினிமா லாங்குவேஜில் சொன்னா லார்ட் லபக்தாஸ். எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. எதுக்கு டைம் இல்லை? ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் பைபிள் வாசிக்க மட்டும் இவருக்கு டைமே இல்லை. எவ்வளவு பெரிய பிஸியான ஒரு பர்சன் இல்லை நீங்க? எல்லாம் பார்க்குறாங்க, சீக்கிரம் முடி போனோம் நாங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி. இப்போ பக்கத்தில் வந்தோன்னா அவ்வளோதான் இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, குளிக்கிறதுக்கு டைம் இருக்கு. நிறைய பேர் குளிப்பீங்க நான் நம்புறேன் இல்லையா? அதுக்கு டைம் இருக்கு. வெளியில சுத்தப்படுத்தணும்ல, உள்ள சுத்தப்படுத்தணுமே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, வெளியிலிருந்து உள்ளே செல்பவை உன்னை தீட்டுப்படுத்தாது. வெளியிலிருந்து உள்ள போறது எதுவுமே உன்னை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளிவருபவை தான் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு எவ்வளவு அழகா போட்டிருக்கு பைபிள்ல. அப்ப உள்ள கிளீன் பண்ணணும் அப்படின்னா the best soap to clean the soul is word of God. இறை வார்த்தை மட்டும்தான். அந்த இறை வார்த்தை உள்ளத்துல ஏற்க மறுக்கிறாங்க நிறைய பேர். அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரானவர்கள். ரொம்ப அழகா போட்டு, இறை வார்த்தையை கேட்க மாட்டேன், உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறார்கள். ஒருத்தங்க ஆவியானவரை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். சொல்லுங்க. ஆவியானவரையே எதிர்க்கிறான்னா அது சாத்தான் தான் இல்லையா? அப்ப நிறைய நேரம் நம்மை அறியாமல் சாத்தானுக்குரிய வாழ்க்கையை வாழுகிறோம். 2வது ஒரு வார்த்தை போட்டு, எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? தூய ஆவியானவருக்கு வருத்தம் வருவிக்காதீர்கள். தூய ஆவியானவரை கஷ்டப்படுத்தாதீங்க, தூய ஆவியானவரை வேதனைப்படுத்தாதீங்க. அழகா போட்டிருக்கு. ஃபாதர், தூய ஆவியானவரை எப்படி ஃபாதர் வேதனைப்படுத்துறோம் சொல்லுங்க. பல விதங்கள் இருக்கிறது. அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இந்த உடல் தான் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம். ஒத்துக்கிறீங்களா? பைபிள்ல போட்டிருக்கா? 1 கொரிந்தியர் 3:16. உன் உடல் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? Don't you know that your body is the temple of the Holy Spirit? Don't you know? தெரியாதா? அப்ப இது சாத்தானுக்கான உடம்பு இல்ல, சாத்தானுக்கான வீடு இல்ல. இது யாருக்கான உடல், யாருக்கான வீடு? தூய ஆவியானவருக்கான உடல், தூய ஆவியானவருக்கான வீடு. அப்படிதானே? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் நினைக்கிறேன், அல்லது 16வது அதிகாரம், சரியா 16 என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 16. சவுல் சாமுவேல் போய் தாவீத அருட்பொழிவு செய்வார் இல்லையா? 1 சாமுவேல் 16 தான். அருட்பொழிவு செய்வார் இல்லையா? செய்யும் போது அவர் அந்த எண்ணெயை தாவீது தலையில ஊத்தின உடனே ஆவியானவர் தாவீது மேல இறங்கி அவருக்குள் வாழ்வார் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? சரி, வாழ்றாரு. அங்க இன்னொருத்தர் இருப்பார், அவர் பேர் சவுல், அரசன் சவுல்ல. அவன் தீய எண்ணம் கொண்டவனாக இருப்பான்.
அவனை ஏற்கனவே அபிஷேகம் செஞ்சிருப்பார். சாமுவேல் தான் அபிஷேகம் செஞ்சிருப்பார். என்ன தெரியுமா போட்டிருக்கும் பைபிள்ல? அவனுக்குள் இருந்த தூய ஆவி அவன் உடலை விட்டு வெளியேறியது. போதுமா? இந்த உடம்பு அவர் வாழ்றது. எப்ப நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்க முடிவெடுத்து விட்டோமோ, யார் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவா? தூய ஆவியானவர் வெளியில போயிடுவாரு. உள்ள யார் வருவான்னு போட்டிருக்க அந்த இடத்துல? சாத்தான் அவனுக்குள் வந்து அவனை கலக்கமுற செய்தான். அவ்வளவுதான். உடனே வந்துருவான். அப்படின்னா இங்கதான் வெயிட் பண்ணி நிக்கிறான். கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் உள்ள வந்துருவான் சாத்தான். அப்ப ஆவிக்குரிய உடல் இது. இந்த உடலை வைத்து எதெல்லாம் தப்பு செய்யறோமோ அதெல்லாமே ஆவியானவரை வருத்தப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், பார்வையினால் செய்கிற தவறு இல்லையா பிரியமானவர்களே? அதனாலதான் யோபு சொல்றாரு, நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். யோபு என்ன சொன்னாரு? என் கண்களோடு. பார்வையினால் செய்கிற பாவம், நாவினால் செய்கிற பாவம். எவ்வளவு ஊர் கதை பேசுறமா? கொஞ்சமா நஞ்சமா? ஒரு நாளும் 2 மூட்டை 3 மூட்டை பேசுறிய இல்லையா? பாவம், பேச்சு, புரணி பேச்சு. நம்ம கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஞாபகம் இருக்கா? புரணி பேசினால் 1 மடங்கு சாபம், காது கொடுத்து கேட்பவர்களுக்கு 2 மடங்கு சாபம். சமயம் இல்லது, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி, அப்போ வாய் பேசுறதுனால செய்யற பாவம், கேட்கறதுனால பாவம், கைகளினால் கால்களினால் இந்த உடல்னால நம்ம செய்யற பாவம். இந்த உடலை இச்சைக்கு பயன்படுத்தும் பொழுது, இந்த உடலை தவறான காரியத்திற்கு பயன்படுத்தும் போது, அடுத்தவரை கரங்களால் தாக்கும் பொழுது, கொலை செய்யும் பொழுது, வாய் வார்த்தை கெட்ட வார்த்தையால் அடுத்தவரை காயப்படுத்தும் பொழுது, எத்தனை விதத்துல இந்த உடலை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது நான் யாரை வேதனைப்படுத்துகிறேன்? தூய ஆவியாரை வேதனைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஆனா அவங்க கிடைச்ச மாதிரி நடிப்பாங்க. அவங்க கிடைச்ச மாதிரி நடிப்பாங்க. அதனாலதான் யாருக்கிட்ட என்ன ஆவி இருக்குதுன்னு சோதித்தறியுங்கள். 1 யோவான் 4:1. சோதித்தறியுங்கள். எல்லார்கிட்டையும் தூயாவி கிடையாது. சில பேர் தன்னிடம் தூயாவி இருப்பதாக சொல்லிக் கொள்வார்கள், அவர்களிடம் தூயாவி இல்லை. போதுமா? ஓகே. அடுத்தது 3வது தடை. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும். தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். ஃபாதர், ஆவியாரின் செயல்பாட்டை எப்படி ஃபாதர் தடுக்கிறோம்? நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல நிகழ்வுகளை வளர விடாமல், நடக்க விடாமல் யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தூய ஆவியாரை தடுக்கிறார்கள். போதுமா? ஏன்னா கெட்டது எல்லாம் சாத்தான் கிட்ட இருந்து தான் வரும், நல்லது எல்லாம் யார்கிட்ட இருந்து வரும்? ஆவியானவர்கிட்ட இருந்து வரும். யாரெல்லாம் நல்லதை தடுக்கிறாங்களோ, நல்லதை வளர விடாம பாத்துக்கிறாங்களோ, நல்லதை நிகழ விடாம தடையா நிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே தூய ஆவியானவரை தடுக்கிறாங்க. 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவரை எதிர்க்கிறோம், ஆவியானவரை வருத்தப்படுத்துகிறோம், ஆவியானவரை தடுத்து நிறுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள் யார் செய்தாலும் அவர்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. அப்ப இந்த 3 காரியத்தை செய்யாதவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? கைத்தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம் கிடைக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்வு என்றால், மறுபடியும் சொல்றேன், இறை வார்த்தையில் ஊன்றிய வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்வு என்றால் உடலை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்வு என்றால் நற்காரியங்களை செய்வதும் செய்பவர்களுக்கு துணையாக நிற்பதும் தான் ஆவிக்குரிய வாழ்வு. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க. அப்ப நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்வுனா என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க? அப்படி கை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி பிரேயர் பண்ணிட்டு ஆவிக்குரிய வாழ்வுன்னு சொல்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்க. இயேசுவே சொல்றாரா, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் என்னிடம் வர முடியாது, என்னிடம் வர முடியாது. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உங்க பேரால பேய் ஓட்டின ஆண்டவரே, உங்க பேரால நற்செய்தி அறிவிச்ச ஆண்டவரே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வந்த ஆண்டவரே,
நீங்க பார்க்கலையா என்ன ஆவடி அந்தோனியார் கோயில் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து நற்செய்தி அறிவித்தேன் இல்லையா? ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் நோய்களை சுகமாக்கினோம். எல்லாம் ஆண்டவர் பெயரால் தான் செஞ்ச, இல்லைன்னு சொல்லல. அப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி போலி நபர்களை பார்த்து சொல்கிறார், பொல்லாதவர்களே உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். இதை விட கொடூரமா ஆண்டவர் நமக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட ஏமாத்துறவங்களை ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவங்கள பார்த்து, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. பெரிய பெரிய ஜப கூட்டம்லாம் நடத்தின ஆண்டவர், லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. ஆண்டவர் உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க ஆண்டவர். அப்ப ஆவிக்குரிய வாழ்வுனா இந்த 3 விஷயத்தை மறந்துடாதீங்க. இறை வார்த்தையில் ஊன்றிய வாழ்வு, இந்த உடலை பரிசுத்தமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்வு, 3வது நல்லதை செய்து நல்லது செய்பவர்களுக்கு துணையாக நிற்கிற வாழ்வு. இந்த 3 இருந்துச்சுன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். அதுதான் உண்மையான அபிஷேகம். அபிஷேகம் எங்க இருந்து வருது ஃபாதர்? எங்க இருந்து அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு பைபிள்ல சொல்லிருக்கு. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல போட்டிருக்கு, வாழ்வு தருவது தூயாவி மட்டுமே. மறுபடியும் கவனமா கவனிங்க, வாழ்வு தருவது தூயாவி மட்டுமே. என் வார்த்தையே தூயாவியை தருகிறது. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கை தட்டுங்க. உற்சாகமே இல்லை, இன்னும் கொஞ்சம். எனக்கு பத்தல, கை வலிக்கணும் தட்டும் போது. இந்த வசனத்தை மறக்காதீங்க. யோவான் 6:63 இல்லையா? வாழ்வு தருவது தூயாவி மட்டும்தான். அந்த தூயாவி எங்கிருந்து வருது அப்படின்னா இறை வார்த்தையிலிருந்து வருகிறது. எங்கிருந்து வருது? இறை வார்த்தையிலிருந்து தான் தூயாவி வருது. அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியுமானா முடியும். கொர்னேலியுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இத்தனைக்கும் கிறிஸ்தவர் கிடையாது, அவர் இத்தனைக்கும் ஞான ஸ்நானம் வாங்கல, ஆனா கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். கரெக்டா? பேதுருவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றார், பேதுரு கொர்னேலியு வீட்டுக்கு போ. ஆண்டவரே அவங்க வேற ஏனோ, ஆண்டவரே மூஞ்சி மேலேயே கொடுப்பேன், என் பிள்ளைய வேற ஏனோன்னு சொல்றதுக்கு நீ யாரா? கேட்டாரா? ஆண்டவர் கேட்டாரா? இல்லை, போ அவங்க வீட்டுக்கு போ, நேரா போய் அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. நான் அவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ யாரு கொடுக்கல? குறுக்குல வந்து நிக்கிற இல்லையா? சாமி முடிவு பண்ணிருச்சு, நீ யாரு? வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. போ அவங்க வீட்டுக்கு போ. அங்க போய் கை வச்சு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கே ஆவியானவர் கொடுக்கிறாரு. பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க, இறை வார்த்தையில் ஊன்றிய வாழ்வை கொர்னேலியு ஏற்கனவே வாழ்ந்து வந்ததால் கொர்னேலியு எந்த ஜப கூட்டத்திற்கும் போகவில்லை. நம்ம கொர்னேலியு எந்த பாஸ்டரிடமும் போய் நிற்கவில்லை இல்லையா? கொர்னேலியு தெரு தெருவா அலையல. கொர்னேலியு ஒழுக்கமான, கடவுளுக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை டோர் டெலிவரி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபுட்டு மட்டும்தான் ஸ்விக்கி ஜொமாட்டோ மூலமா டோர் டெலிவரி வரும்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா அபிஷேகம் உங்க வீட்டிலேயே வந்து கிடைக்கும் இல்லையா? நானா சொல்றேன்? எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு. இந்த மாதிரி கூட்டங்கள் அதற்கு உதவி செய்யும், இந்த மாதிரி ஜபங்கள் அதற்கு உதவி செய்யலாம். ஆனா என்னுடைய நல் வாழ்க்கையை பொருட்டு தான் ஆவிக்குரிய வாழ்வு கிடைக்கும். நான் சொல்றேன், ஒருத்தங்களுக்கு ஆவியானவர் கிடைச்சார்னா என்ன நன்மைகள் இருக்கிறது மட்டும் நான் வாசிக்கிறேன், டைம் இல்ல, அதை மட்டும் சொல்றேன் கவனிங்க. முதல்ல யோவான் 16வது அதிகாரம் 8 - 10 வசனங்கள்ல போட்டிருக்கு, ஒருத்தர்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அவர் உன் பாவத்தை உனக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க பிரியமானவர். நான் என்ன பாவம் செய்யறேன்னு முதல்ல எனக்கு உணர்த்துவார், அடுத்தவனை நோட்ட இட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவர் எங்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யாரை நோட்டம் பண்றாங்க? அடுத்தவரை நோட்டம் பண்றாங்க. இல்ல, ஆவியானவர் எங்கிட்ட இருந்தார்னா அவர் முதல்ல எனக்கு என்ன செய்வாரு? என் பாவத்தை எனக்கு உணர்த்துவார் இல்லையா? ரெண்டாவது பாருங்க, ஆவியானவர் உன்னிடம் இருந்தால் அவர் என்ன செய்வார்? யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம், அவர் உன்னை உண்மைக்கு இட்டு செல்வார். போட்டிருக்கா பைபிள்ல? எங்க கூட்டிட்டு போவாரு? உண்மைக்கு இட்டு செல்வார்.
எது பொய் எது உண்மைன்னு சொல்லி கொடுப்பாரு. நீ கவலைப்பட வேண்டாம், அவரே சொல்லி கொடுப்பார். இது பொய் இது உண்மை அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் நம்மிடம் இருந்தால் உரோமையர் 8:26-27 வசனம், அவர் எனக்கு பதிலாய் ஜெபிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எனக்கு பதிலாய் ஜெபிப்பார், என் பெருமூச்சுகளை கூட ஜபங்களாக மாற்றுவார். எனக்கு ஜெபிக்க தெரியல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன், ஆண்டவரை நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறேன், பெருமூச்சு விடுறேன். அந்த பெருமூச்சு அவர் என்னவா மாத்துறாரு? ஆவியானவர் ஜபங்களாக மாற்றுகிறார். பாத்தீங்களா, நான் வார்த்தை கூட சொல்லல, அப்படியே வார்த்தையில கத்தணும்னு அவசியம் இல்லை, அமைதியா உட்கார்ந்தாலும் தான் ஜபம். நிறைய பேர் பிரியமானவர்களே கரிஸ்மேட்டிக்னா தப்பா சொல்றாங்க இந்த உலகத்துல. ஃபாதர், அங்க கரிஸ்மேட்டிக் கூட்டம் நடக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கரிஸ்மேட்டிக்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன். கரிஸ்மேட்டிக் என்ற வார்த்தை கரிஸ்மா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. கரிஸ்மா என்றால் கிஃப்ட், கொடை என்று பொருள். சரியா? ஒருத்தருக்கு அமைதியா ஜெபிக்கிற ஒரு கொடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் அமைதியா ஜெபிக்கிறார், அதுவும் கரிஸ்மேட்டிக் பிரேயர் தான். கை தட்டுங்க, கை தட்டுங்க, நல்லா சத்தமா தட்டுங்க. ஒருத்தருக்கு நல்லா பாடுகிற கொடையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த ஜேம்ஸ் மண்டை உள்ள வச்சிருக்கிறார் ஜேம்ஸ் இல்லையா? ஜேம்ஸ் அருமையா பாடுறார், அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கரிஸ்மா. அவர் நல்லா பாட்டு பாடி ஜெபிக்கிறார், அதற்கு பேரும் கரிஸ்மேட்டிக் பிரேயர் தான். திருப்பலி எல்லா கொடைகளையும் மக்களுக்கு கொடுக்கிறது. His holy Eucharistic celebration a charismatic one or not? திருப்பலி கரிஸ்மேட்டிக் பிரேயரா இல்லையா? திருப்பலியும் கரிஸ்மேட்டிக் தான். ஜெபமால சொல்றீங்க, அன்னை மரியாள் எனக்காக ஜெபம் பண்றாங்க ஜெபமால சொல்லும்போது இல்லையா? ஜெபமால கரிஸ்மேட்டிக்கா இல்லையா? அதுவும் கரிஸ்மேட்டிக் தான். புரியுதா? நம்ம செய்யற எல்லா ஜபங்களும் எல்லா நற்காரியங்களும் அது கடவுளுடைய கொடையால் கொடுக்கப்பட்டால் அதற்கு பேர் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. இனிமே யாராவது கைத்தட்டி பாடினா மட்டும்தான் கரிஸ்மேட்டிக்னு சொல்லாதீங்க. எல்லாமே கரிஸ்மேட்டிக். அர்த்தம் தெரியாதவன் ஊரெல்லாம் போய் மக்களையும் எல்லாரையும் குழப்பி வச்சிருக்கிறீங்க. எல்லாமே கரிஸ்மேட்டிக் தானங்க. ஆண்டவர் அவரவருடைய கொடைக்கு ஏற்ப பரிசுத்தாவின் கொடையை கொடுப்பார். எங்க போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 12. ஒருவருக்கு நற்செயல் செய்கிற கொடை, ஆண்டவர் அவருக்கு அந்த கொடையை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு ஆறுதலாக பேசுகிற கொடை, ஆண்டவர் அவருக்கு அந்த கொடையை கொடுக்கிறாரு இல்லையா? ஒருத்தருக்கு இறைவாக்கு உரைக்கிற கொடை, ஆண்டவருக்கு அவர் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு அந்நிய பாஷை பேசுகிற கொடை, ஆண்டவருக்கு அந்த கொடை அவர் கொடுக்கிறார். ஒருத்தருக்கும் அவரவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப ஆண்டவரே கொடையை பிரிச்சு கொடுக்கிறார். அது எப்படிங்க வெறும் அந்நிய பாஷையை மட்டும் ஆண்டவருடைய கொடைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் நல்ல உதவி செய்யறாரு, ஆனா வெளியில காட்டிக்கவே மாட்டாரு. தட் இஸ் கரிஸ்மேட்டிக்ங்க. கரிஸ்மேட்டிக் தான். ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யற கொடை, தன்னை வெளிப்படுத்தாமல் தன்னை முன்னிறுத்தாமல் பெருமை அடித்துக் கொள்ளாமல் உதவி செய்யறாரு இல்லையா? அந்த செயலுக்கு பேரு கரிஸ்மேட்டிக். ஆமா வச்சுக்கோங்க. இனிமே யாராவது குழப்பனா மறக்காதீங்க, இந்த டெஃபினிஷனை மறக்காதீங்க. எல்லாமே கரிஸ்மேட்டிக். எதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதோ, எதெல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறதோ அதெல்லாம் என்னது? கரிஸ்மேட்டிக். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? கொடைகள் தருவார். 1 கொரிந்தியர் 12 சொன்னேன். அதுக்கு அடுத்தது, நீ எதிர்காலம் இல்லாம இருக்க மாட்டே, இனிமே உன் எதிர்காலத்தை ஆண்டவரே உனக்கு சரி செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, விடுதலை பயணம் 31 3வது வசனம், உன் உலக தேவைகளையும் ஆவியானவர் பூர்த்தி செய்வார். அவர் இதெல்லாம் மட்டும் பண்ண மாட்டாரு. எதை செய்வாரு? உன் உலக தேவைகளையும் பூர்த்தி செய்வார் இல்லையா? எல்லாமே கொடுப்பார் ஆவியானவர். அவ ஆவிக்குரிய வாழ்க்கையை நாடுங்க, அதை மட்டும் நாடுங்க, வேற எதையும் நாட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சில பேர் இந்த உலகத்தை நாடுவார்கள், அவர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுவார்கள், கடவுளின் ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுவார்கள். யாரெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை நாடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, இந்த உலகின் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். உன் பிசினஸை சரி பண்ணுவாரு, குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, உன் சோதனைகளை வேதனைகளை போக்குவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மாற்றுவார், உன் பாதைகளை சரி செய்வார், உனக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பார் ஆண்டவர்.
ஆவிக்குரிய வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஜெபிக்கும் பொழுது கேளுங்க, இனிமேல் ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நடத்திட்டு போங்க. நம்ம தவறு செய்து விழுவோம், நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள். ஆனால் ஆவியானவர் நம்மளை மறுபடியும் எழுப்பி நிற்க செய்வார், எழும்பி நிற்க செய்வார். சரியா? அப்புறம் என்ன பண்ணுவார் ஆவியானவர் கடைசியா? எபேசியர் 2:18, இறுதியாக என்னை அப்பாவிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே செய்யறார் ஆவியானவர். நான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, களைகள் உங்கள் மத்தியில் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால் களைகளையும் நீங்கள் மாற்ற முடியும். களைகளால நீங்க மாறிடக்கூடாது, களைகளையும் நாம் மாற்ற முடியும். ஆவிக்குரிய வாழ்வு விண்ணக ஆசீர்வாதத்தையும் தரும், மன்னக ஆசீர்வாதத்தையும் எனக்கு பெற்றுத்தரும். ஆனா தயவு செய்து இந்த உலகத்தை நோக்கி ஓடாதீங்க, இந்த உலகத்தை அன்பு செய்யாதீங்க. 1 யோவான் 2:15, இந்த உலகத்தை அன்பு செய்யாதீங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா? ஆவிக்குரியதை மட்டும் நாடுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை மறக்கக்கூடாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி இந்த செய்தி தயவு செய்து போய் உங்க பிள்ளைகள் கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க பிள்ளைகள் இன்னைக்கு வரல அப்படின்னா நீங்க போய் என்ன பண்ணுங்க, பிள்ளைகள் கிட்ட போய் சொல்லுங்க. கணவன் வரல, அவர் கணவன் நல்லா கேட்பார் இறைவசனத்தை, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. இன்னைக்கு போலித்தனமான ஆவிக்குரிய காரியங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. போலியான காட்சி, சில பேர் காட்சியெல்லாம் காண்றாங்க. 8 பேருக்கு தலைவலி சரியாயிடுச்சு, 10 பேருக்கு இடுப்பு வலி சரியாயிடுச்சு. பிரியமானவர்களே, அவர்களை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், வசனத்தை வீட்டில் போய் படிங்க, அதுக்காக வசனம் கொடுக்குறேன். எரேமியா 14வது அதிகாரம் 14வது வசனம். என் பெயரால் இறைவாக்கினர்கள் வஞ்சகமாக குறி சொல்லுகிறார்கள், வஞ்சகமாக குறி சொல்லுகிறார்கள். அது ஆவியானவர்கிட்ட இருந்து வரலாம், வராம யாராவது பொய் சொன்னாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு எதிராக என் கை ஓங்கி நிற்கும். இதெல்லாம் எச்சரிக்கை. எசேக்கியேல் 13வது அதிகாரம் 9வது வசனம் போட்டிருக்கு. தயவு செய்து பொய் காட்சி காணாதீர்கள், பொய் காட்சி காணாதீங்க. ஒரு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நான் ஒரு சர்ச்சுக்கு போவேன், ஃபாதர் நீங்கள் பேசும்போது தேவமாதா வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க ஃபாதர், மரியாதையாக ஓடி போயிடுமா நீ அப்படின்னு. அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்க எவ்வளவு புனித இல்லையா? நான் என் பக்கத்தில் வந்தால் நிற்க போகிறாங்க. ஏமா பொய் காட்சி. அதாவது சில பேர் வந்து தான் வந்து ரொம்ப புனிதராக இருக்கிறதாக என்கிட்ட ஆண்டவர் பேசுவார் அப்படிலாம் சில பேர் பொய் சொல்லுவாங்கல்ல. தயவு செய்து வேண்டாம். ஆண்டவர் கொடுக்குற உண்மையான காட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது எது உண்மை அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? தானியேல் சொல்றாரு, உன் காட்சி உண்மையானதாக இருக்கிறதா என்று ஆண்டவரிடம் ஜெபித்து கேள். ஆண்டவரே, நான் ஒரு காட்சி கண்டேன், அது உண்மையான எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேளு. ஜெபத்துல வையும் உன் காட்சிய, வெளியில போய் பெருமை பேசாத. தேவமாதா கபிரியல் தேவதூதர் காட்சி கண்டாங்க இல்லையா? யார்கிட்டயுமே சொல்லல, ஒருத்தர்கிட்ட கூட தேவமாதா என்ன சொல்லவே இல்லை, நான் காட்சி கண்டேன்னு சொல்லவே இல்லை. காட்சி காண்பது வெளியிலே தம்பட்டம் அடிப்பதற்கல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்த. அப்படி செய்யறாங்களா? அதுல போட்டிருக்கு. எரேமியா 23வது அதிகாரம், நான் 3 சொல்லியிருக்கேன். எரேமியா 14:14, எசேக்கியேல் 13:9, எரேமியா 23வது அதிகாரம் ஃபுல்லாவே போலியாக காட்சியை கூறுகிறவர்களை பத்தி போட்டிருக்கு. அதனால தயவு செய்து தவறான காட்சிகள் பின்னாலும் தவறான போதனைகள் பின்னால் சென்று உண்மையான பரிசுத்தாவியை இழந்து விடாதீர்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, போலி இறைவாக்கு, போலி நற்செய்தி இருக்கு, போலி பரிசுத்தாவி இருக்கு, போலி இயேசு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. நிறைய மக்கள் போலித்தனமா இருக்கிறது பின்னாடி போயிடுறாங்க. எங்க போயிடுறாங்க? போலித்தனமாக இருக்கிறதுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் போறாங்க. இந்த வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:4 யாராவது வாசிங்கம்மா எனக்காக, அதோடு முடிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து, கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? யாராவது வருவான் இல்லையா? அக்குள்குள்ள பைபிளை சொருவிக்கிட்டு யாராவது வருவாங்க. 2 கொரிந்தியர் 11
4வது வசனம் வாசிக்கமா. உங்களுக்குள் யாராவது வந்து, பவுல் சொல்றாரு, நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர அவர்கள் வேறு ஒரு இயேசுவை அறிவிப்பார்கள். அப்புறம் அல்லது நீங்கள் பெற்ற தூயாவியை தவிர அவர்கள் வேறு ஒரு தூயாவியை பற்றி பேசுவார்கள். அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர அவர்கள் வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார்கள். வாசிங்க. நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரிஜினல் ஜீசஸை விட்டுருவீங்க, ஒரிஜினல் பரிசுத்தாவியை விட்டுருவீங்க, ஒரிஜினல் பைபிளை கூட விட்டுருவீங்க. நீங்க யாரை எளிதா ஏற்றுக்கொள்வீர்கள்? டூப்ளிகேட் ஜீசஸ், டூப்ளிகேட் பரிசுத்தாவி, டூப்ளிகேட் நற்செய்தி ஏற்றுக்கொள்வீர்கள். ஆகவே கவனமாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்வு மட்டும்தான் நம்மை காத்துக்கொள்ளும். ஆமென், ஆமென். அது என்ன? இயேசு தருகிற அமைதி. நம்ம கொடுக்கிற அமைதி அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட என்ன அப்படிப்பட்ட அமைதியா இருக்கு? நம்ம கிட்ட இருந்து கொடுத்தோம்னா பாவம், பக்கத்தில் இருக்கிறவங்க பரிதாபம். நம்ம கொடுக்க வேண்டிய அமைதி யாருடைய அமைதி? இயேசுடைய அமைதி. இயேசுடைய அமைதி எப்படிப்பட்டது தெரியுமா? பரிசுத்தாவியிலிருந்து பிறப்பெடுக்கிற அமைதி. அந்த பூட்டிய வீட்டுக்குள்ள சீடர்கள் இருந்தாங்கல்ல, யோவான் 20வது அதிகாரம் இல்லையா, 21, 22 வசனம் பாருங்களேன். இயேசு அவங்கள பார்த்த உடனே, உயிர்த்த இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? உங்களுக்கு சமாதானம். அதுக்கு அப்புறம் தான் தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு கொடுப்பார். கரெக்டா? அது சாதாரண சமாதானம் இல்ல, பரிசுத்தாவியிலிருந்து பிறப்பெடுக்கிற சமாதானம், இறை வார்த்தையிலிருந்து வருகிற சமாதானம். அதனால பக்கத்துல பகிர்ந்துக்கிற சமாதானம், வீட்டுல போய் சொல்லுகிற சமாதானம் என்னோட சமாதானம் இல்ல, இயேசுவோட சமாதானம். சரியா? அதனால இங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டா சொல்றது இல்லை. கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அந்த காலத்துல சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம், 2 சமஸ்கிருத வார்த்தை. சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் இது கட்டாயி பாதியில வந்துருச்சுப்பா. ஸ்தோத்திரம் ஃபாதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், சிஸ்டருக்கா ஸ்தோத்திரம், ஃபாதருக்கா ஸ்தோத்திரம், எங்களுக்கா ஸ்தோத்திரம். நாங்க யாரு? குப்பைங்க. ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு இல்ல, ஸ்தோத்திரம் யாருக்கு மட்டும்தான்? கடவுளுக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம். முடிஞ்சா கடவுளுக்கு புகழ் தமிழ்ல சொல்லுங்க. கடவுளுக்கு புகழ் அப்படி சொல்லுங்க. ஆண்டவருக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ் அப்படி சொல்லுங்க முடிஞ்சா. அப்படி இல்லையா உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம். யார் ஒருத்தரை பார்த்தாலும், ஃபாதரை பார்த்தாலும், சிஸ்டர் பார்த்தாலும், ஃபாதர் உங்களுக்கு சமாதானம். போதுமா? ஏன்னா அந்த சமாதானம் யார் கொடுக்கிறது? இயேசு கொடுக்கிறது. இது 2த்துல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. இனிமே மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, கடவுளுக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம். நாம் இப்பொழுது ஜபிக்கவிருக்கிற ஜெபம் கிறிஸ்தவ வாழ்வுக்கான ஒரு செயல் திட்டம் தான் இந்த ஜெபம். ஆக்ஷன் பிளான் சொல்லுவோம் இல்லையா? ஆக்ஷன் பிளான். இதை செய்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொடுப்பார். ஆக்ஷன் பிளான். இது வெறும் ஜெபம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிடக்கூடாது. இந்த ஜெபத்தில் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் ஜெபம். வாட் இஸ் பிரேயர்? இட் இஸ் நாட் சிம்பிளி ராட்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. வார்த்தைகளை அப்படியே சொல்றதுக்கு பேர் மட்டும் ஜெபம் இல்லைங்க, இல்லையா? அந்த ஜெபம் என்னை புனித வாழ்வுக்கு இட்டு செல்லணும். அப்பதான் அது என்னது? ஜெபம். உள்ள மட்டும் ஜெபிப்பேன், வெளியில போன உடனே மாறிடுவேன். அப்ப அது ஜெபம் இல்லை, அது ஜெபம் இல்லை, இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பதே ஜெப வாழ்வு. நான் ஜெபிப்பதும் வாழ்வதும் இணைந்து இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த ஜெபம். கைகளை உயர்த்தி கண்களை மூடி இதனுடைய பொருளை உணர்ந்து மகிழ்ச்சியாக, ஆண்டவரே நான் பலவீனமானவன் தான், ஆனா நான் எழுந்திருக்க ஆசைப்படுறேன். நான் கீழே பலமுறை விழுந்திருக்கிறேன், ஆனாலும் அப்பா நான் எழுந்து நிற்க ஆசைப்படுறேன். நான் ஆவியானவருக்கு எதிராக நிற்க நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு தூசி. நான் நிறைய நேரம் என் உடலால் ஆவியானவரை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன். நிறைய நல்ல காரியங்களை நானே சாத்தானா போய் நின்று தடுத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் உடைக்கும் வல்லமையை
ஞானத்தை, அறிவை எனக்கு தாரும்னு சொல்லி ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என்னோடு இணைந்து ஆவியானவருக்குரிய இந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்க போறோம். இது எங்கிருந்தோ எடுக்கப்பட்ட ஜெபம் அல்ல, இறை வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். எபேசியர் 3வது அதிகாரம் 14 21 வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 14 21. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலே ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நம்ம இந்த ஜெபத்தை ஜெபிக்க போறோம். நான் சொல்ல சொல்ல நீங்க திரும்ப சொல்லுங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஜெபம். எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் தெரியும்னு தெரியல, ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எபேசியர் 3:14 21. இது தூய ஆவியானவரை நோக்கி புனித பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற ஜெபம். கண்களை மூடிக்கொண்டிருக்கலாம். எல்லாரும் இதயத்தில் கை வைங்க. ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்போம். அபிஷேக வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு ஒவ்வொரு நாளும் நாம் தேடிக்கொண்டே இருக்கணும். நிச்சயமாய் நாம் அனைவரும் பலவீனர்கள் தான். நாம் ஒரு நாள் கீழே விழத்தான் செய்வோம், சாத்தான் கீழே தள்ளதான் செய்வான். ஆனாலும் எழுந்திருக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனால் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை மறக்காதீங்க. எபேசியர் 3:14 21. இதயத்துல கை வைத்து கண்களை மூடுங்க. எல்லாரும் இதயத்தில் கை வைத்து கண்களை மூடி ஆண்டவருடைய ஆவியானவருக்காக நம்ம ஜெபிப்போம். எனக்கு இதை கொடு அதை கொடு என்று ஜெபிக்காமல், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்வை எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. நிறைவான மகிழ்ச்சி எனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, ஆவியானவருடைய பிரசன்னத்தை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இதோ என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் கணவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன்,
என் மனைவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, தவறான பாதையில் சென்று ஆண்டவரே ஆவியானவரை நான் இழந்து விடாதபடி எனக்குள் அசைவாடும் ஆவியானவரே, ஆவியானவர் எனக்குள் அசைவாடவிருக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்வாரு, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு இறை வார்த்தையை சொல்லு அப்படின்னு எசேக்கியேல் கிட்ட சொல்லுவார். எசேக்கியேல் அந்த காய்ந்து போன எலும்புகள் கிட்ட இறை வசனத்தை சொல்வாரு. இறை வசனத்தை கேட்ட எலும்புகள் உடல் பெறும். காய்ந்து போன எலும்புகள் உடல் பெற்ற பிறகு அதற்குள் உயிர் உண்டாகும். அந்த உயிர் எங்கிருந்து வரும் தெரியுமா? ஆண்டவரின் மூச்சு காற்றிலிருந்து வரும். அதுதான் பரிசுத்த ஆவின்னு போட்டிருக்கு பைபிள்ல. யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனம், இயேசு சீடர்கள் மேல தன் மூச்சு காற்று ஊதுவார். ஊதிட்டு சொல்லுவாரு, தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் மூச்சு காற்று தான் தூய ஆவி. இதோ இப்போ இந்த நேரம் ஆண்டவரின் மூச்சு காற்று இங்கு அசைவாடவிருக்கிறது. ஆண்டவரின் வல்லமை இங்கு நிரம்பவிருக்கிறது. என்னுடைய சாபக்கேடுகள், என்னுடைய பாவங்கள், கட்டுகள், எல்லா விதமான தேவையில்லாத தீயனுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து ஆண்டவருடைய வல்லமை இங்கு இப்பொழுது அசைவாடவிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜபிக்கணும். ஆண்டவரின் மத்தியிலே வருவதற்கும் பொழுது ஒரு நாவு கூட அசையாம இருக்கக்கூடாது. ஆவியானவருடைய அபிஷேகம் நிச்சயமாய் நம்மை தொடும். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு ஜபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இன்று தொட்டுக் கொண்டிருக்கிறார். உங்க நோய்களை உச்சரித்து சொல்லுங்க. வாயை திறந்து உங்க நோய்களை உச்சரித்து சொல்லுங்க. உங்கள் தேவைகளை இப்பொழுது உச்சரித்து சொல்லுங்க. பிரியமானவர்களே, எந்த தேவைக்காக இந்த திருத்தலத்தை நாடி ஓடி வந்தீங்களோ அந்த தேவைகளை இப்பொழுது சொல்லுங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லுங்க. யாராவது உங்க வீட்டுல பிரச்சனையா, எதிரிகளா, அவர்கள் பெயரை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. உங்க குடும்பத்துல போராட்டமா, வியாபாரத்துல வளர்ச்சி இல்லையா, தொழிலில் முன்னேற்றம் இல்லையா, சோர்ந்து போய் கிடக்கிறோமா, தொழிலை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. பிள்ளைகள் படிப்பு சரியில்லையா, திருமணம் ஆகவில்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா, வேலை வாய்ப்பு இல்லையா, எல்லாவற்றையும் உச்சரித்து சொல்லுங்க. உங்களுடைய உச்சரிப்புகள் ஆண்டவருக்கு எட்டுப்படி சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. ஆவியினால் எங்களை ஆசீர்வதிங்க. ஆவியினால் எங்களை நிரப்புங்க. ஆவியினால் எங்களை அபிஷேகம் செய்யுங்க. ஆவியினால் எங்களை திடப்படுத்துங்க. ஆவியினால் எங்களை எழுப்புங்க. ஆவியினால் எங்களுக்கு மறு உயிர் கொடுங்க. நன்றி இயேசுவே. வாயத்திறந்து சொல்லுவோமா எல்லாரும்? நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அமைதியாக ஆவிக்குரிய வாழ்வு வாழ முயற்சி செய்து ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி வாழ சென்று வாருங்கள். இன்றைய வழிபாடு நிறைவேறியது.